ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான ஒரு ஃபீல் குட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது ஒரு ரியல் இன்சிடென்ட். இந்த படத்தை பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரான்ஸ்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு நபர் பிரான்ஸ் ஏர்போர்ட்ல 18 வருஷங்கள் மாட்டி சொந்த ஊருக்கும் போக முடியாம அந்த ஏர்போர்ட்டை விட்டும் வெளியில போக முடியாம 18 வருஷங்கள் அந்த ஏர்போர்ட்லயே வாழ்ந்திருக்காரு. இந்த சம்பவத்தை லைட்டா இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்ட ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்தை பண்றதுக்காக அமெரிக்காக்கு வராரு. ஆனா அவர் கரெக்டா வந்து இறங்குற சமயத்துல அவருடைய நாட்டுல ஒரு போர் ஏற்பட்டதுனால அவருடைய குடியுரிமை பறிக்கப்படுது. சோ ஒரு ப்ராப்பரான ஐடென்டிட்டி இல்லாதனால அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் வந்து அவர் நாட்டுக்கும் அவர் அனுப்பி வைக்க முடியாம, அதே சமயம் அவங்க கண்ட்ரிக்குள்ளேயும் உள்ள விட முடியாம நம்ம ஹீரோவை கைவிட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ நம்பிக்கையை விடாம அதே ஏர்போர்ட்ல தங்கி வாழ்ந்து எப்படி அவர் அந்த ஏர்போர்ட்ல சர்வே பண்ணாரு, அவர் வந்து மிக முக்கியமான காரியத்தை முடிச்சாரா இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே புதுசா நல்ல ஃபீல் குட்டா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் தி டெர்மினல். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய முதல் ஃப்ரேம்லயே யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட் தான் காட்டுறாங்க. அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய பரபரப்பான இமிகிரேஷன் ப்ராசஸை நமக்கு காமிச்சிக்கிட்டு வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் இந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அவங்களுடைய ரொட்டீன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பாஸ்போர்ட், விசா இது ரெண்டுமே வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ஏர்போர்ட் உள்ள போறதுக்கு என்ட்ரி பாஸ் கிடைக்கும். சோ இந்த மாதிரி என்ட்ரி கேட்ல இந்த வேலை எல்லாம் போயிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஏர்போர்ட்குள்ள கஸ்டம் ஆபீஸ்ல இந்த மாதிரி நடக்கக்கூடிய செக்யூரிட்டி செக் எல்லாத்தையுமே வந்து கண்கொத்தி பாம்பாட்டம் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் பேர் தான் பிராங்க். இந்த ஏர்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆபீசர்னு வச்சுப்போமே. இப்போ அந்த என்ட்ரி கேட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் அப்படி கவனிச்சுட்டே இருக்க. டக்குன்னு இந்த பிராங்க்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆபீசரை கூப்பிட்டு அங்க பாருங்க அந்த சைனா கேங்க பாருங்க, போய் உடனே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே அவங்க ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க போல இருக்குது. இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்தோன்னு அவங்க ஓட ஆரம்பிக்க. சோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு பிராங்க் ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவர். இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த இமிகிரேஷன் கேட்ல இந்த படத்துடைய ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவர் பேர் நிவ்ரோஸ்கி. இவர் கிரக்கோஷியான்னு சொல்லக்கூடிய பெருசா யாருக்குமே தெரியாத ஒரு நாடு. ஆக்சுவலி அது ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது ஒரு நாடு. அந்த இடத்துல இருந்து தான் இவர் வந்திருக்காரு. இப்போ இவருடைய பாஸ்போர்ட் விசாவை செக் பண்ணி பார்க்கும்போது ஒழுங்கா ஸ்கேன் ஆக மாட்டேது, ஏதோ ஒரு எரர் காட்டுது. இதனால நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வந்துற இந்த பிராங்க்கு கீழே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் இல்லையா, அவரு தொக்கா தூக்கிட்டு வந்தார். ஒரு நிமிஷம் எங்கே இருங்க வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போக நம்மால் பாத்தீங்கன்னா செம்ம ஃபன். கிட்டத்தட்ட மிஸ்டர் பீன் மாதிரி இங்கே நின்னுக்கிட்டு ஷேவ்லாம் வேற பண்ணிட்டு இருக்காரு. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனா இந்த நியூயார்க் சிட்டிக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்காரு. இவரை தூக்கிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. இவருடைய பாஸ்போர்ட் மற்ற பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அந்த போலீஸ் ஆஃபீஸர் வாங்கி வச்சுக்கிட்டு எதுக்காக இங்க நியூயார்க்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம ஆளுக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அவருக்கு கேட்கிற எல்லா கேள்விக்கும் வந்து யா யா அது மட்டும் தான் சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நியூயார்க் சிட்டில ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலுடைய பேரு, அதுக்கப்புறம் எல்லோ கலர் கேப், அவ்வளவுதான். அது மட்டும் தான் திருப்பி சொல்லிட்டு இருக்க. எப்பா உன் கூட என்னால மல்லு கொடுக்க முடியல, வா பெரிய ஆஃபீஸரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா பிராங்க்கு கூட்டு போயிடுறாங்க. இப்போ எதுக்காக இவர் இப்படி புடிச்சு வச்சிருக்காங்கன்ற விஷயத்தை அந்த பிராங்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது என்னன்னா, நம்ம ஹீரோ நியூயார்க்கு இங்க ஃபிளைட்ல வந்துட்டே இருக்கும்போது அவங்க நாட்டுல ஒரு போர் நடந்திருக்குது. அந்த ஒரு போர்னால அந்த நாட்டுல இருந்த எல்லாரோடைய குடியுரிமையும் பறிக்கப்பட்டிருக்குது. சோ ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோவுடைய சிட்டிசன்ஷிப்பும் போயிடுச்சு. சோ கிரக்கோஷியா அப்படின்ற ஒரு நாடே இப்ப இல்ல. சோ இப்போதைக்கு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு சொந்த அடையாளமே இல்லாம ஐடென்டிட்டியே இல்லாத ஒரு அகதி. சோ இதனால என்ன பிரச்சனைனா, ஐடென்டிட்டி இல்லாத ஒரு நபரை வந்து இந்த நாட்டுக்குள்ள விட முடியாது. அட் த சேம் டைம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நாட்டுக்கும் வந்து இவரை அனுப்பி வைக்க முடியாது. இப்படி ஒரு புதுமையான சிச்சுவேஷன். இத பத்தி பிராங்க் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு இங்கிலீஷ் தெரியாது. கேக்குறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவலாஞ்சி பெரிய மரம் அந்த மாதிரி மறுபடியும் எல்லோ கேப், நியூயார்க், நைக் ஷூ இதெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா யாரா இவன் வேலை நேரத்துல இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிராங்க் என்ன சொல்லிட்டு வராருன்னா, இங்க பாருங்க, என்னால இந்த நாட்டுக்குள்ள உங்களை அலோவ் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாடே இல்ல, அதனால உங்களை எங்கேயுமே அனுப்பி வைக்கவும் முடியாது. இது எனக்கு ஒரு பிரஷரான ஒரு டைம். இப்படி ஒரு சிச்சுவேஷன் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அதனால என்னால படம் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க நாட்டு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுற வரைக்கும் நீங்க இந்த ஏர்போர்ட் லாஞ்சிலேயே தங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை நான் பண்ணி தரேன். அதை தவிர்த்து இந்த நியூயார்க் சிட்டிக்குள்ள உங்களால காலடி எடுத்து வைக்க முடியாது. ஏன்பா இதுக்கு மேல எனக்கு ரோல் ஆயிடும், இவனை பார்த்து விட்டுரு அப்படின்ட்டு இப்ப ஆபீசர் கிட்ட பொறுப்பை படைக்க நேரா அந்த இன்டர்நேஷனல் லாஞ்சுக்கு கொண்டு வந்துட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு இங்க இருக்க மட்டும் தான் அலௌடு. அது தெரிந்து பாருங்க கேட்டு, அதை மட்டும் தாண்டி போயிடாதீங்க, பிரச்சனை ஆயிடும். இங்க நீங்க இருந்துக்கலாம், இதாங்க ஃபுட் கூப்பன் புடிங்க, ஃபுட் கோர்ட்ல போயிட்டு சாப்பிடலாம். 15 நிமிஷம் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ப்ரீபெய்ட் கார்டு. உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா கால் பண்ணிக்கோ. அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பேஜர் ஒன்னு கொடுத்துருக்கோம், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்னா உங்களை நாங்க கான்டாக்ட் பண்றோம். எல்லாம் புரிஞ்சுதா, ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரும் எஸ்கேப் ஆயிட நம்ம ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல, என்ன பேசுறானுங்க, எதுக்கு என்ன வெளியில விட மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இப்ப திரும்பினா அங்க டிவில ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ். அதுல கிரக்கோஷியா பத்தி தான் போயிட்டே இருக்கு. அந்த நாட்டையே அந்த ரிபல்ஸ் அழிச்சிட்டாங்க, அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் குடியுரிமை பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை பார்த்தோம் கிரக்கோஷியா அது மட்டும் தான் இவருக்கு புரியுது. அங்க இங்கிலீஷ்ல போயிட்டு இருக்கனால ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க நாட்டுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, இவங்க பண்ணதெல்லாம் வச்சு கெஸ் பண்ணிட்டாரு. அந்த ஏர்போர்ட் முழுக்க ஹெல்ப் கேட்டு இப்படி ஓடுறாரு அப்படி ஓடுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து
பிஸியா அவங்க வேலையை பார்த்துட்டு மட்டும் தான் இருக்காங்களே தவிர்த்து ஒருத்தர் கூட நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் புரிஞ்சிடுச்சு அவங்க நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கிட்டு அப்படியே நிக்க, சரி இவங்க ஒரு 15 நிமிஷம் பேசுறதுக்கு ப்ரீபெய்ட் கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, யாருக்காச்சும் ஃபோன் பண்ணலாம் ட்ரை பண்ணா அதுவும் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால அவருக்கு புரியல. ஒரு பையன் ஹெல்ப் பண்ண மாட்டான். அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்ல தன்னந்தனியா இந்த மனுஷன் நின்னுட்டு இருக்காரு, ஒருத்தர் உதவிக்கு வரல. இப்ப அப்படியே கட் பண்ணா கொடுக்கப்பட்ட அந்த ஃபுட் கூப்பன் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து சூட் கேஸ் மூட முடியாம அவதிப்பட, இவர் தான் நல்ல மனுஷனாச்சே, நான் மூடி தரமான்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் கூப்பன்ஸ் எல்லாம் அப்படியே கீழே விட்டுட்டு போய் அங்க ஹெல்ப் பண்ண இந்த ஃபுட் கூப்பன் பறக்க ஆரம்பிச்சது. அவ்வளவுதான். அதை துரத்திக்கிட்டு போனா அதே ஏர்போர்ட்ல ஒரு கிளீனர் இருக்காரு. இவர் பேர் குப்தா. ஆமா, இவர் ஒரு இந்தியன் தான். அவர் குப்பன் நினைச்சு எல்லாத்தையும் வாரி குப்பை தொட்டியில போட்டுற, இதை பார்த்த நம்ம ஹீரோ ஐயோ சாப்பாடுக்கு வேட்டு வச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பையெல்லாம் போய் கலரிட்டு இருக்காரு. நம்மால குப்தா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கராரான ஒரு பொருள், கையிலே ஒரு போர்டு போடுறாரு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்ம ஹீரோவே குப்பையை கலெக்ட் பண்ண வந்த ஆளுன்னு நினைச்சுக்கிட்டாரு. அப்பாயின்மெண்ட் இருக்கா, செவ்வாய்க்கிழமை தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா 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 மண்டே டியூஸ்டேன்னு சொல்லிட்டு இவர் குழந்தை மாதிரி ஒப்பிக்க ஆரம்பிக்க, டியூஸ்டேவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுன்னு வந்துற, எதுக்கு இந்த நாள் டியூஸ்டே வர சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம நம்ம ஹீரோ அப்படி நின்னுறாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு ராத்திரியும் வருது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி ஒரு ஏர்போர்ட் குள்ளேயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் வந்து இந்த சிட்டி அவுட்டர்ல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்லாம் பார்த்திருக்கீங்களா? அதே பஸ் ஸ்டாப்ல எல்லாரும் படுத்து கிடப்பாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா பல நாட்கள் வீடு மாதிரி எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இது. இப்ப ஏர்போர்ட்ல ஒரு பையன் இல்ல, அப்படி நடந்து நடந்து நம்ம ஹீரோ கடைசியா ஒரு பழைய இடத்துக்கு போறாரு. அந்த ஏர்போர்ட் குள்ளேயே ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்க ஒரு இடம் போல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த பழைய சீட்டுங்கள்லாம் பெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு மனசுல ஒரு பயங்கரமான கவலை, ஐடென்டிட்டி இல்லாத ஒரு அகதி. சோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவர் கையில ஒரு டின்னு மாதிரி ஒன்னு இருக்கு. அந்த டின்னை வந்து ஒரு மாதிரி சோகமா பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அதை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கனா, இப்போ திடீர்னு எஞ்சி கையை தூக்கிட்டு ஐயோ நான் இல்ல சுற்றாதீங்க சுற்றாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த பக்கமா ஒரு ஃபிளைட் ஒன்னு டேர்ன் ஆகுது போல இருக்குது. அந்த சவுண்டு அதோட லைட் எல்லாம் பார்த்துட்டு போலீஸ் தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாரு. சோ இந்த மாதிரியே முதல் நாள் நம்ம ஹீரோக்கு முடிய இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் இந்த ஏர்போர்ட்டோட ஆபீசர் பிராங்க் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்குது. அது என்னன்னா அவனுடைய பாஸ் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து ரிட்டையர்ட் ஆக போறாரா. அவருடைய போஸ்டிங் கண்டிப்பா வந்து நம்ம பிராங்க்கு தான் கிடைக்கும். சோ இன்னும் கொஞ்ச நாள் தான், அது வரைக்கும் நீங்க வந்து ஆல்ரெடி அந்த வேலையை நீ பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹெட் சொன்ன உடனே ஒரே சந்தோஷம். அவ்வளவுதான், இந்த முட்டையோட தலையை கையிலேயே பிடிக்க முடியல, இன்னுமே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டான். அப்படியே எல்லாரையும் பயங்கரமா மிரட்டி வேலை வாங்கிட்டு இருந்தா இவனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி அவன் பாக்குறான். என்னன்னு பார்த்தா நல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லாஞ்சுக்குள்ள ஒருத்தர் நைட் ட்ரெஸ் போட்டுக்கின்னு பாத்ரூம் செப்பல போட்டுன்னு ஒருத்தர் நடந்துட்டு இருக்கான். வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ தான். டேய் இவனடா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இந்த பிராங்க் மெர்சலாக நம்ம ஹீரோவா பாத்ரூம்குள்ள போயிட்டு பண்ணாத அலப்பறையே கிடையாது. சோ இந்த மாதிரியான அலப்பறைகள் எல்லாம் பண்ணிட்டு நேரா டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த ஏர்போர்ட்டை விட்டு நியூயார்க் சிட்டிக்குள்ள போகணும். கிட்டத்தட்ட பார்டரை கிராஸ் பண்ற மாதிரி தான். ப்ராப்பரான ப்ராசஸ் இருந்தா மட்டும்தான் அவங்க உள்ளே விடுவாங்க. அதான் இமிகிரேஷன். இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே நிக்கிறாரு. அங்க வந்து டோலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் இருக்காங்க. இவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அவங்க வந்து என்னது இது, போய் அந்த கிரீன் ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. இவரும் ஃபில் பண்ணிலாம் வந்து கொடுக்குறாரு. இவருக்கு தெரியும் இவரை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா டோலஸ் புடிச்சிடுறாங்க. உங்க பாஸ்போர்ட் விசா வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு, உங்களை இந்த பார்டருக்குள்ள விட முடியாது அப்படின்னு சொல்ல நம்மால் போக மாட்டாரு. அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. இதை வந்து இந்த பிராங்க பார்த்துட்டு ஆக்சுவலி இப்ப பிராங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நியூயார்க் சிட்டிக்குள்ள அலோவும் பண்ண முடியாது, ரூல்ஸ் படி அவங்க நாட்டுக்கும் அனுப்ப முடியாது. இதுல வேற ப்ரொமோஷன் வேற கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய தொல்லையா தான் பிராங்குக்கு தெரியறான். ஏதாவது ஒண்ணு பண்ணி இவனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான போட நம்மால் எதுவுமே பண்ண முடியாம மறுபடியும் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துறாரு. அங்க வந்து ஒரு நேரா குப்தாவை மீட் பண்ணி செவ்வாய்க்கிழமை என்ன வர சொன்னீங்களே என்னுடைய கூப்பனை கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த செவ்வாய்க்கிழமை கிடையாது, அத்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குப்தா சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. யாரா இவன் சம்பந்தமே இல்லாம நம்மளும் சுத்த விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பசி வேற பயங்கரமா எடுக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாத நம்ம ஆளு இந்த ஃபுட் கோர்ட்ல கிடைக்கும் தெரியுமா, அந்த சாஸ் ராப்பர்ஸ் அதெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க தெரியுமா, அது இந்த பிஸ்கெட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. இவர் ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ள வந்து இங்க இருந்து போயிடுவாருன்னு பார்த்தா இங்கே வந்து வாழ்றதுக்கு அடப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்தா பிராங்க் என்ன பண்றான் தெரியுமா, நாப்பா நவ்ரோஸ்கி ஒரு பேச்சுக்கு இங்க தங்குன்னு சொன்னா இங்கே நீ டேரா போட்டுருவ போல இருக்கே, சரி வா இங்க இருந்து தப்பிச்சு போவ, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிரிமினலான ஐடியா ஒண்ணு கொடுக்குறாரு. கரெக்டா 12 மணிக்கு இங்க கேட்ல இருக்கக்கூடிய ஆபீசர்லாம் ஷிஃப்ட் மாறுவாங்க. அப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த கேப்பா பார்த்து நீ எஸ்கேப் ஆயிடு எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை போட்டு போக நம்ம ஹீரோ நல்லா இருக்க ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக இவன் நேரா வந்து அவனுடைய டெக்குக்கு வந்துடுறான். இப்போ அங்க எல்லாருமே வந்து சிசிடிவில நம்ம ஹீரோவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவன் என்ன கேடித்தனமான பிளான் போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இவரு இந்த பார்டரை தாண்டி கால் எடுத்து வச்சாலே இல்லீகல் என்ட்ரி, அதனால போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க. போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஹீரோவா அதுக்கப்புறம் அவங்க தலைவலி, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது இந்த ஏர்போர்ட்ல, அதுவும் ப்ரொமோஷன் டைம்ல அப்படின்றதுனால இவன் ஸ்கெட்ச் போட்டு வந்துருக்கான். இதை தெரியாம நம்ம ஹீரோ அந்த கேட்டை நோக்கி போக போராசா வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராங்க் கத்திட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா முன்னாடி போறாரு பின்னாடி வர்றாரு, முன்னாடி போறாரு பின்னாடி வர்றாரு. என்னடா இவன் கேட்டு கிட்ட கபடி விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷனா பிராங்க் பார்த்துட்டே இருக்கும்போது சடனா கேமரா கிட்ட மூஞ்சி எடுத்துட்டு வந்து இல்ல நான் லீகலாவே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இங்க உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் சிரிக்கிறாரு. நம்ம அமிதாப் மாமா சிரிப்பார்ல அந்த மாதிரி சிரிக்கிறாரு. தல அவன் உங்களுக்கே தண்ணி காமிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சிரிக்க
அசிங்கமா போயிடுது பிராங்குக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் என்ட்ரி. வழுவழுன்னு இந்த தரையில வழுக்கி பொத்துன்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இல்லையா, இவங்க பேர் தான் எமிலி. இவங்க ஒரு ஃபிளைட் அட்டெண்டர். இவங்க அவசரமா போகும்போது இப்படி வழுக்கி விழ இங்க இடத்துல நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்றாரு. அவங்களுக்கா விழுந்த அவசரத்துல வந்து எல்லாமே மறந்து போச்சு. ஐயோ இப்ப நான் எந்த கேட்டுக்கு போகணும்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஓ அந்த ஃபிளைட்டா, அப்படியே எஸ்கலேட்டர் ஏறி லெஃப்ட் போய் ரைட் போனீங்கன்னா 3வது கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருந்திருக்காரு இல்லையா. அத்துப்படி ஆயிட்டு இருக்கு இந்த ஏர்போர்ட். அது மட்டும் இல்லாம இவங்க வழிக்கு வந்ததுல ஷூ பிஞ்சு போச்சு. இதாங்க இதுங்க, இப்படியே நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது கடை தான் செருப்பு கடை, அங்க போய் செருப்பு வாங்கிக்கோங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிக்கிறாங்க. ஐ நல்லா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோடைய ஆட்டு டமால்னு வச்சுது. அது என்னன்னா, மேல போன ஹீரோயின் ஒரு வயசான நபரை கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் போல இருக்கு. ஆல்ரெடி ஆள் இருந்த பொண்ணுக்கா நூல் ஊர்லாம் ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோகமா நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவே நம்ம குப்தா இருக்காருலே கிளீனர் ஒரு மாதிரி முறைச்சிட்டு போறாரு. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு அந்த ஏர்போர்ட்லயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் கேங் இருக்கும். இவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நவ்ரோஸ்கி பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ அவன் ஸ்பைன்னு நினைக்கிறேன், நம்மள வேவு பார்க்கறதுக்காக தான் இந்த ஏர்போர்ட்ல அவன் சுத்திட்டு இருக்கான், எனக்கு என்னவோ அவனை பார்த்தா சரியாவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. அங்க இன்னொரு நபர் வந்து, ஆமா ஆமா ஜேம்ஸ் பாண்ட் தான், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அவனே பாவம் நாடை எழுந்துட்டு மொழி தெரியாம இங்க அகதியா சுத்திட்டு இருக்கான், போய் வேலையை பாரு பெருசு அப்படின்னு அனுப்பிவிட. ஆனா நம்ம குப்தா வந்து இதை நம்புற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோ ஒரு தீவிரவாத ரேஞ்சுக்கு அவர் நினைச்சு வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோடைய நிலைமை பாருங்க, கையில 10 பைசா கிடையாது, அவங்க நாட்டு பணம் செல்லாது, பசி தாங்கல, அப்படியே வந்து சாப்பிட்றவங்க வாயெல்லாம் ஒரு பார்த்துட்டு நிற்கும் போது அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஐடியா ஒன்று கிடைக்குது. அங்க ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா, அந்த ட்ராலிலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ட்ராலி இருக்கக்கூடிய இடத்துல வந்து கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு டாலர் ஒரு காயின் மாதிரி விழுது. இதை பார்த்து இவர் என்ன பண்றாருன்னா, ஓ ட்ராலி எல்லாம் எடுத்துட்டு வந்து கரெக்டான இடத்துல வச்சா காசு வருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அங்கெல்லாம் அப்படிதான் ட்ராலியை காசு போட்டு எடுத்துட்டு போகணும், யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ட்ராலி எடுத்துட்டு வந்து வச்சுட்டா அந்த காசு மறுபடியும் வந்துடும். அவ்வளவுதான். மனுஷன் என்ன பண்றாருன்னா, ஏர்போர்ட் முழுக்க ஓடி ஓடி ஒவ்வொரு ட்ராலியா எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. அது மூலியமா ரிவார்டா ஒரு சின்ன பணம் கிடைக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் எல்லாமே கலகராண்டா இந்த ஆளு இந்த ஏர்போர்ட் விட்டு போக மாட்டான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு என்டர்டைன்மெண்டாவே வந்து பார்க்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆள் கலெக்ட் பண்ண காசுல போயிட்டு ஒரு பர்கரை வாங்கி பசியாத்துறா போல. அவ்வளவுதான், இந்த ஏர்போர்ட்ல சர்வை பண்றதுக்கு ஒரு பொழப்பு ஒன்று கிடைச்சிருச்சு. இதையே பொழப்பா பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபுல் மீல்ஸ் கட்டுறாரு. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் அந்த டிவில வந்து மறுபடியும் அவங்க நாட்டை பத்தின நியூஸ் ஓடுறத பாக்குறாரு. யாருக்குமே வந்து அவங்க நாட்டு லாங்குவேஜ் தெரியாததுனால சொல்ல மாட்டாங்க, இங்கிலீஷும் இவருக்கு தெரியல. அதனால அடுத்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று பண்றாரு. அது என்னன்னா, இவங்க லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு புக், அதே புக் இங்கிலீஷ்லயும் இருக்கு. அந்த 2 புக்கையும் வாங்கி கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறார். ராத்திரி முழுக்க கம்பேர் பண்ணி அந்த இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்ப அடுத்த நாள் வந்து டிவி கிட்ட நிக்கிறாரு. ஓரளவுக்கு அங்க நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் இவருக்கு புரிய வருது. இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏர்போர்ட்லயே வந்து இம்ப்ரூவ் ஆகுறாரு நம்ம ஹீரோ. தினமும் போயிட்டு அந்த இமிகிரேஷன் கேட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை வேற, அங்க இருக்கக்கூடிய அந்த டோலஸ்ன்ற பொண்ணு சிரிக்கிறாங்க. ஏன் இப்படி மறுபடியும் ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல வந்து இவர் பேச சிரிச்சிடுறாங்க. பாசிட்டிவா பேசுறீங்க, ஆனா ப்ராப்பரான பேப்பர் இல்லாம என்னால அனுப்ப முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சு டெய்லி வந்து பேசுறதுனால இவர் ஃப்ரெண்டே ஆயிடுறாரு. இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஸ்டாஃப் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தன் போறான் இல்லையா, அவன் பாக்குறான். இவன் பேர் வந்து கிரஷ். இவனுக்கு இந்த பொண்ணு டோலஸ் மேல ஒரு கிரஷ். என்னடா இவன் அசால்ட்டா இவ்வளவு ஈஸியா சிரிச்சு பேசுறான் அப்படின்ற மாதிரி அவன் பாத்துக்கிட்டே போக, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பண்ற எல்லாத்தையும் இந்த பிராங்க் வந்து பாத்துட்டே இருக்குது மட்டும் இல்லாம, இவனை எப்படியாவது இந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிடணும், அதுதானே என்னுடைய முதல் இலக்குன்ற மாதிரி பயங்கரமான வேலையெல்லாம் பாக்குறான். அதுல முதல் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ராலி இருக்கிறதுனால தானே அதை வச்சு சம்பாதிச்சு சர்வை பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த ட்ராலியை எடுக்கிறதுக்குனே வந்து தனியா ஒரு போஸ்டிங் போட்டுறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ராலி எடுக்க விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா காசு இல்லாம சாப்பாடு கிடைக்காது, பசி தாங்க முடியாம இந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில போக பார்ப்பான். அப்ப அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பிராங்க் பிளான் பண்ண. அவ்வளவுதான், மறுபடியும் நம்ம ஹீரோக்கு வந்து பிஸ்கெட் சாண்ட்விச் தான், அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோனுடைய என்ட்ரி. அவங்க ஓடி வராங்க. ஓடி வரும்போது கை காமிச்சிட்டே ஓடி வராங்க. இவரை வந்து ஹாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டினா அந்த பிஸ்கெட் சாண்ட்விச்சும் ஒருத்தன் தட்டி விட்டு வர்றான். வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட். இதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி சரி அட்லீஸ்ட் இந்த இடத்த க்ளீன் பண்ணலான்னு வந்து பார்த்தா நம்ம குப்தா குபீர்னு ஓடி வராரு. டேய் ஏன் வேலைக்கு வெயிட் வைக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு போக, செம்ம டயர்டு, ஒரு நாள் முழுக்க சாப்பிட வேற இல்ல, சரி அட்லீஸ்ட் தூங்க வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஸ்பாட்டான அந்த படுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம ஹீரோ போனா அங்க அந்த கிரஷ் உட்காந்துட்டு இருக்கான். அதுவும் கையில ஃபுல் மீல்ஸோட. என்னன்னு பார்த்தா இந்த கிரஷ் இருக்கான்ல, இதே ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய கேண்டீன்ல ஒர்க் பண்ணக்கூடியவன். இங்க பாரு நவ்ரோஸ்கி, உனக்கு டெய்லி நான் சாப்பாடு தரேன், ஆனா அதுக்கு பதில் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன உதவின்னு பார்த்தா, இவர் டெய்லியும் வந்து அந்த ஆபீசர், அந்த இமிகிரேஷன் ஆபீசர் டோலஸ் கிட்ட போயிட்டு பேசுறாரு இல்லையா, அவங்களும் சிரிச்சு பேசுறாங்க, ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க இல்லையா. அவங்கள ரொம்ப நாளா இவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் அவங்கள பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாது. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்காம அவங்க கிட்ட போறதுக்கே எனக்கு பயமா இருக்குது. நீ மட்டும்
மட்டும் அவங்க கூட பழகி அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஏதாவது ஒரு மேட்டர் என்கிட்ட சொன்ன அப்படின்னா நான் உனக்கு தினமும் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு டீல் போட, அட சாம்பாரு சப்ப மேட்டரா இதெல்லாம், எனக்கு நல்லா பெரிய மீல்ஸா நீங்க அரேஞ்ச் பண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி என்ன பண்றாருன்னா நம்ம தலைவர் வந்து அந்த கேட்டை தாண்டறதுக்கு ட்ரை தான். அந்த ட்ரைல இவங்க எப்பவுமே வந்து ரிஜெக்ட் பண்ணி தான் அந்த ஸ்டாம்பை குத்துவாங்க. அப்போ ஒரு நைஸா பேசிக்கிது ஃப்ரெண்ட்லியா, நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்கு யாராச்சும் சிப்ளிங்ஸ் இருக்காங்களா, பிடிச்ச ஹீரோ பிடிக்காத கலரு, உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருமா, மூட் ஸ்விங் ஆகுமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டு கேட்டு வந்து இவர் இங்க சொல்றது அதுக்கு பதில் அவருக்கு சோறு கிடைக்கும். இப்படியே வந்து மறுபடியும் இந்த ஏர்போர்ட்லயே தங்க ஆரம்பிச்சிடுறாரு. சோ தினமும் இவர் வந்து இந்த வேலையை பாக்குறாரு. அதனால இந்த ஆபீஸருக்கும் டவுட் வந்துடுது. அவங்க கேட்டுறாங்க, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்ம நவ்ரோஸ்கே வந்து ரொம்ப நல்லவர் இல்லையா, அவர் வந்து உண்மையை சொல்லிடுறாரு. இதே ஏர்போர்ட்ல உங்களுக்கு ஒரு ரகசிய காதலன் இருக்கான், அதாவது ரகசியமா ஒருத்தன் காதலிக்கிறான்றதுதான் அவர் அப்படி சொல்றாரு, அவனுக்காக தான் இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. இதை வந்து நம்ம கிரஷ் பாத்துறான், என்னடா சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்க 2 பேருக்கும் ஏகபோகமா செட் ஆயிடும் நினைக்கிறேன், ஆனா ஒண்ணு அந்த பொண்ணை மட்டும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லிட்டே இருக்கும்போது இவருக்கு கொடுக்கப்பட்ட பேஜர்ல பீப் அடிக்குது. யார்கிட்ட இருந்து, பிராங்க் கிட்ட இருந்து, அந்த மெயின் ஆபீஸ்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தா இன்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. உடனே துடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோ ஓடி போய் பார்த்தா இந்த பிராங்க் இன்னொரு சூழ்ச்சி ஒன்று பண்றான். அதுபடி என்னன்னா நம்ம ஹீரோ இந்த ஏர்போர்ட்ல வச்சுக்கிறது இவனுக்கு தான் தொல்லை. அட் த சேம் டைம் ரூல்ஸ் படி நியூயார்க் சிட்டிக்குள்ளேயே நம்ம ஹீரோ அலோவ் பண்ண முடியாது, அவங்க நாட்டுக்கோ இவனால அனுப்ப முடியாது. அதனால இவன் என்ன பண்ணானா வேற ஒரு சினாரியோ ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வந்து உன்னை நாங்க வந்து உங்க ஊருக்கே நாடுக்கே அனுப்பிடுறோம்னு சொல்றோம், ஆனா உங்க நாட்டை கேட்டு நீ பயப்படணும், ஐயோ எனக்கு அந்த நாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படணும். அப்படி பயந்தேன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு கேஸ் நடத்தலாம். அந்த கேஸ் நடந்து முடியறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த 6 மாச கேப்ல நீ வந்து நியூயார்க் சிட்டில எங்க வேணாலும் போலாம்ப்பா, ஆனா அந்த ப்ரொசீஜருக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவா யா 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சூப்பரா கண்ணா இப்ப நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்போம், உங்க நாட்டுக்கு நீ போறியா, உங்க நாட்டுக்கு போறதுக்கு நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என் நாட்டுக்கு போறதுக்கு நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு கேக்குறாரு. இவனுங்க 2 பேர் மூஞ்சம் மாறுது. இல்லடா கண்ணா இப்ப தானே அவனுக்கு சொல்லி புரிய வச்சோம், நீ இப்படிதான் சொல்லணும், எங்க என் நாட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லணும் போது பயமா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்க, ஏச்சா முதல்ல இவன் அனுப்பிவிடு அப்படின்ட்டு இப்ப நம்ம பிராங்கே டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோவை எதுவுமே பண்ண முடியல இந்த பிராங்கால. ஆனா நம்மளா எது நடந்தாலும் இந்த ஏர்போர்ட்லயே பயங்கரமா சுத்திட்டு இருக்க அந்த இடத்துல குப்தாவை பாக்குறாரு. அங்க காஷன் சொல்லிட்டு போர்டு வச்சுட்டு அங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு அவரு. அங்க போறவங்க வரவங்க எல்லாம் வழிக்கு விழுறாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு சிரிச்சிட்டு இருக்காரு. யோ என்னயா நீ இதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அங்கதான் நான் போர்டு வச்சிருக்கேன்ல, எவனாச்சும் ஒருத்தனாச்சும் பாக்குறானா அவனுக்கு போய் வழிக்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன், இதுதான்டா எனக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு அவரு சொல்ல, அப்போ அந்த இடத்துல பப்ளிக் பூத்ல நம்ம ஹீரோன் இருக்குது. நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவங்க அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இவரும் போய் நைஸா ஒட்டு கேட்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவங்க லவ்ல பிரேக்கப் பண்ணுது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஸா கச்சிப்பு கொடுத்து அப்படி ஒரு வாரமா கூட்டு போய் சமாதானப்படுத்தி பேசும்போது தான் தெரியுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசானவர் இருக்கார் இல்லையா, அவர் ஆல்ரெடி மேரிட் ஆனவராம். அவங்க கூட தான் இவங்க வந்து அஃபேர்ல இருக்காங்களாம். அவங்கள டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தான் லவ்வே பண்ணாராம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி கூட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அழுதுட்டே இருக்கும்போது, அப்போ ஒருத்தன் 2 பேரை ஓட்டிட்டு இருக்கானா, ரொம்ப சூப்பருங்க அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ சொல்ல, ஆமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு டப்புன்னு கேட்டுறாங்க. அதுவா நான் வந்து ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில வச்சிட்டு இருக்க பேஜரை வச்சு இந்த பில்டிங் டு பில்டிங் இப்படி அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ நீங்க கான்ட்ராக்டரா, நான் ஒரு ஃபிளைட் அட்டெண்டருங்க, வாங்கல வெளியில ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதுல இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கி தரேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேட்க, நம்மளால தான் வெளில போக முடியாது, இல்லங்க எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மழுப்ப, உங்களை கேட்டது தப்பு தாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தொங்க போட்டு அவங்க போயிடுறாங்க. ஐயோ நல்ல ஒரு வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே ஓடுறாரு. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இவருக்கு வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க போல இருக்குது. சௌமியா அவங்க ஒரு டிஷ் சொன்னாங்களே, இதே ஏர்போர்ட்ல அது வாங்கணும்னா எவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன ஒரு $15 ஆகும். ஐயோ அப்ப 2 பேரும் சாப்பிடணும்னா டிப்ஸோட சேர்த்து ஒரு $40 ஆச்சு வேணுமே, ஐயோ இந்த காதல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாளே என்ன பண்றாருன்னா அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையா வேலை கேட்டு ஏறி இறங்குறாரு. எந்த கடையிலயும் வேலையே இல்ல. ஆனா ஒருத்த மட்டும் போன் நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போங்க கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இவருக்கு ஏது போன் நம்பர், ஆனா ஏர்போர்ட்லயே வந்து அந்த போன் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிக் போன், அந்த நம்பரை கொடுத்துட்டு பாவம் மனுஷன் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ராத்திரி ஆயிடுச்சு. இப்ப போன் அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த கடைக்காரன் ஆப்போசிட்ல தான் இருக்கான். அப்போ கூட போன் பண்ணி தான் சொல்றான், சாரி பாஸ் எங்க கல்ல வேலையே கிடையாது, இதுக்கப்புறம் இங்க வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, அட போடாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இன்னைக்கு ட்ரை வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய இடத்துக்கு படுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செவரை பாக்குறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெனோவேட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்குது. ஊர்ல இந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தாரு பொழுது நம்ம ஆளு உடனே அவருடைய கலைநயத்தை காட்ட ஆரம்பிச்சாரு. ரொம்ப போர் அடிக்குதுல அவருக்கு. சோ ராத்திரி முழுக்க அந்த இடத்த ரெடி பண்றாரு. பேக்ரவுண்ட்ல ஒரு பயங்கரமான சாங் இப்ப அப்படியே விடியுது. காலையில காட்டுறாங்க. தலைவனோட ஸ்டெப்பை மட்டும் பாருங்க. அந்த இடத்தையே அழகாக்கிட்டு நம்ம ஆள் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க அந்த வேலையை பாக்குற crew வந்து மிரண்டுறாங்க. அங்க ஒரு ஹெட் இருப்பாரு. அவர் கேக்குறாரு யார் டீம்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யார் டீமும் இல்ல சார், இவன் வந்து ஏர்போர்ட்ல சும்மா சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு போது, தூக்கி போடுறா இந்த செல்லத்தை என் டீம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு இங்க வேலை கிடைச்சிட செட்டில் ஆயிடுறாரு நம்ம ஹீரோ. இங்கே கூடவே ஏர்போர்ட்ல எங்க பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப நம்ம கிரஷ் வந்து அவங்க டீம் கூட்டு போயிருக்கான் அவங்க அட்டிக்கு. அங்க குப்தா பார்த்தோன்னு டென்ஷன் ஆகுறாரு. இவன் எதுடா கூட்டு வந்தீங்க, இவன் ஸ்பைடா அப்படின்னு போது, யோ பெருசு சும்மா உட்காரியா, பாவம் மனுஷன் நாடு இல்லாம காசு இல்லாம அவதிப்பட்டு இருக்காரு, அதெல்லாம் நீ வேணா நம்பு, நான் நம்ப மாட்டேன், இவனை நான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்கி செக்கிங் மிஷின் அந்த ஸ்கேனிங் மிஷின்குள்ள விட்டுறாரு.
இப்ப ஃபுல்லா செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்புறாரு. சரி வா எங்க டீம்ல ஒன்னு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்டிக்குள்ள சேர்த்துக்க நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் கையில ஒரு டின்னு வச்சிருக்காரு. யோ அந்த டின்னுக்குள்ள என்னதான் இருக்குன்னு போது ஜாஸ் உள்ள இருக்கு அப்படின்றாரு. என்னது ஜாஸா? ஆமா ஜாஸ் ஆமா ஜாஸ் டெக்னோ இன்னும் என்னென்ன மியூசிக் இருக்கு எல்லாமே உள்ள இருக்கா, விட்டா ஒரு பேண்டே உள்ள இருக்குன்னு சொல்லுவேன், நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்க பாருங்க. இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வேலை, ஃப்ரெண்ட்ஷிப், இதுல லவ் வேற. அப்பப்ப ஹீரோயினை மீட் பண்ணி சம்பாதிக்க வேற ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. ஏர்போர்ட்டுக்குள்ளேயே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவங்க வந்து ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா செம வெறியில இந்த பிராங்க் பார்த்துட்டு இருக்கான். இல்லாத முடிய பிச்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை. இதுல FBI வேற இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துடுறாங்க. அதனால இவனை வேற மறைச்சாங்கன்னு சொல்லிட்டு நைஸா பேசி கூட்டு வந்து இந்த ஏர்போர்ட்லயே ஒரு கஸ்டடி ரூம் இருக்கும். அந்த கஸ்டடியில புடிச்சு வச்சிடறான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ இருக்குது இவனுக்கு பிரஷர் மேல பிரஷர். சோ இந்த FBI வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க. அவங்க டீம் கூட வந்து ரொம்ப டென்ஷனா வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இவனுக்கு கீழே அந்த பிராங்க் கீழே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பா தெரியுமா, அவர் இப்ப ஓடி வராரு. பாஸ் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அதை கேட்ட உடனே எல்லாருமே ஓடுறாங்க. எங்க அந்த மெயின் கண்ட்ரோல் ரூமுக்கு ஓடுறாங்க. என்னன்னு போய் பார்த்தா அங்க ஒரு நபர், அவனுக்கு இங்கிலீஷ் சரியா புரியல, அவன் கையில சில மாத்திரைகள்லாம் வச்சிருக்கான். ஒரே அலப்பறை பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்தையே. அவன் பேசுறது யாருக்குமே புரியல, அவன் பேசுற பாஷை. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய நாடு இருக்குல்ல, அதோடைய பக்கத்து நாட்டுக்காரன் தான் இவனா. சோ இவனுடைய பாஷை இவங்களுக்கு இப்ப புரியாதனால இப்ப நம்ம ஹீரோவுடைய உதவியை நாடுறாங்க. இங்க இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் வந்து ஒரு கையில மெடிசன் வச்சிருக்கான். அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. அதனால இவங்க அலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் இவன் அதை கையில வச்சுட்டு இப்படி கத்திட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை கையில வாங்கிக்கிறாரு. அது என்ன மெடிசன் பார்த்தா பாவம் அது அவங்க அப்பாக்காக நாடு விட்டு நாடு வந்து இந்த மாத்திரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கானா. இந்த மாத்திரையை போட்டாதான் ஒரு உயிர் வாழ்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது சொல்றாரு. ஆனா அங்க இருக்க பிராங்க் இல்ல இந்த மெடிசன் எல்லாம் கொடுக்க முடியாது, இவன் அனுப்புங்க, இதை சீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவன் பாவம் கீழே விழுந்து கதறான். அங்க இருக்கிற யாருமே அவனோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது இருந்தாதான் அவங்க அப்பா வந்து உயிர் பழைப்பாரு. ஆனா டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு கேட்டு அவனை இப்ப புடிச்சு தரன்னு ஏத்துட்டு போகும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு வேலையை காட்டுறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாரிங்க பக்கத்து நாடுக்காரல சரியா கேட்கல, ஆக்சுவலி இந்த மாத்திரை வந்து ஆடுக்கான், அவன் வீட்டுல ஒரு ஆடு வளர்த்துட்டு இருக்கானா அதுக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அடுத்த செகண்ட் இந்த பிராங்குக்கு வந்து சமக்கம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோ பிளே பண்றாருன்னு பிராங்குக்கு ரொம்ப நல்லா தெரியுது. டேய் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரியும், அந்த ப்ளூ ஃபார்மை பார்த்துட்டு அப்படி தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னா ஆக்சுவலி இந்த ஏர்போர்ட்ல இருந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம ஹீரோக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. அந்த ப்ளூ ஃபார்ம்ல ஒரு விஷயம் போட்டிருக்கும், இந்த மாதிரி பெட்ஸுங்களுக்கோ இல்ல கால்நடைகளுக்கோ மெடிசன் கொண்டு போனா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. அதனால இப்ப நம்ம ஹீரோ அப்படி சொல்றாரு. அவனை பிடிச்சி தரத்தர இழுத்துட்டு போறாங்க. இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாரும் முன்னாடி அசிங்க வேற படுற மாதிரி இருக்குல்ல. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே அந்த நபரை பார்த்து லைட்டா செய்கையிலே வந்து அவர் பாஷையில சொல்ல அவனும் இப்ப ஆமா நான் என்னுடைய ஆட்டுக்கு தான் எடுத்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த பிராங்கால. அந்த நபரை விட்டுறாங்க. அவ்வளவுதான். அவன் ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என் கடவுள் சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையிலே அவன் பயங்கரமா சந்தோஷப்பட்டு அவனுடைய நன்றியை சொல்ல அவனை அனுப்பி வச்சிடறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிராங்க் வந்து கடுப்பாயிராரு. அப்படியே நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி அவங்க ஓரமா பிடிச்சி தள்ளுறாரு பாருங்க. அப்ப அங்க ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு. அதுல நம்ம ஹீரோ கை வைக்கிறாரு. அதுல வந்து அவருடைய கைரேகை வந்து பாத்தீங்கன்னா சில காப்பீஸா அப்படியே விழ, ஒரு நாடு ஐடென்டி இல்லாத அனாதடா நீ என்ன இங்க அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா கத்த இதை வந்து அந்த பிராங்கோடைய உயர் அதிகாரி பாத்துறாரு. அதனால நம்ம ஹீரோ விட்டுற இப்ப இங்க நடந்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம குப்தா தாத்தா பாத்துட்டு இருந்தாரு. அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு போயிட்டு ஏர்போர்ட் முழுக்க சொல்றாரு. நம்ம ஹீரோடைய நல்ல உள்ளம், அவர் தைரியமா பண்ண அந்த காரியம், இதை பத்தி எல்லாம் சொல்றாரு. இதை கேட்ட எல்லாருமே வந்து அங்க இருக்க ஷாப் நடத்துறவங்க, அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை இன்னும் ஒரு பயங்கரமா பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இதாங்க அவனுடைய கைரேகை பதிஞ்ச இந்த பேப்பர். இந்த பேப்பரை எல்லாருடைய கடையில மாட்டி வைங்க, எல்லாரும் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குப்தா கேட்டுக்க. அவ்வளவுதான். இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து நம்ம ஹீரோ அந்த ஏர்போர்ட்ல நடந்து போகும்போது எல்லா கடைக்காரங்களும் மரியாதை கொடுக்குறாங்க. வாத்தல அப்படின்ற மாதிரி அப்படியே பெரிய டான் மாதிரி ஆயிட்டாரு நம்ம ஹீரோ. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம பிராங்குடைய பாஸ் இருக்கார் இல்லையா, கூட்டு போயிட்டு அட்வைஸ் பண்றாரு. இங்க பாரு, ரூல்ஸா மனிதநேயமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம மனிதநேயத்தை தான் பார்க்கணும். நல்லா வளர்ந்து வர டைம் வேற, இந்த தருணத்துல உன்னுடைய ஈகோவை வச்சு கீழே போடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் போட்டு போக இதனால சம காண்டாரா அந்த பிராங்க். நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வரான். நம்ம ஹீரோ வந்து வெறும் கையோட போக கூடாது. அவருடைய ரூம் எல்லாம் சின்ன சின்ன மீன் போட்டோ இருக்கிறதுல அவர் பார்த்திருப்பாரு. அதனால இவ்வளவு பெரிய மீன் பொம்மை கீழே பேஸ்மெண்ட்ல இருந்து எடுத்து அவர் கிஃப்ட் கொடுக்கலான்னு போனா இந்த பிராங்க் ரொம்பவும் திமிரா பேசுறான். ஆமா நான் வந்த நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், உன் கையில ஒரு டின்னு ஒன்று வச்சிட்டு இருக்கல, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஃபன்னா சொல்லிட்டு இருக்காரு. அதுல என்ன வேணாலும் இருந்துட்டு போயிட்டோம். ஓவர் சீன் போட்டல இன்னைக்கு ஒன்னு மட்டும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் 10 வருஷம் ஆச்சுனா கூட இந்த ஏர்போர்ட்ல இருந்து இந்த நியூயார்க் சிட்டிக்குள்ள உன்னால போகவே முடியாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்ச் பண்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. போயா உனக்கு மீனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வெளில வந்துடுறாரு. என்னதான் இந்த பிராங்க் பிரஷர் கொடுத்தாலும் ஆனா நம்மால் ஏதோ சொந்த வீடு மாதிரி இந்த ஏர்போர்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுல லவ் வேற வந்துருச்சு இல்லையா. இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் கேட்டு அடுத்து எப்ப நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அதனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோக்காக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலரி இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் வர நாளும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நல்லா டிப் டாப்பா ஷேவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிச்சான ஒரு கடை, அதுல ஒரு சூட்டை வாங்கி அதை போட்டுக்கிட்டு அப்படியே டிப் டாப்பா உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வர போறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப பக்கத்துல குப்தா உட்காந்துட்டு இருக்காரு. குப்தா கிட்ட திரும்பி கேக்குறாரு, ஏன் குப்தா உங்க
உங்களுக்கு ஃபேமிலிலாம் இல்லையா, அதை பத்தி பேசுனதும் கிடையாது, இங்க தனியா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னப்பா இப்படி கேட்ட, எனக்கும் ஃபேமிலிலாம் இருக்கு, இந்தியால 2 பசங்க கூட இருக்காங்க தெரியுமா அப்படின்னு போது, அப்படியே எங்க இருக்கன்னு போது இவ ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை சொல்றாரு. நான் இந்தியால மெட்ராஸ்ல ஒரு பொட்டி கடை ஒன்று வச்சிருந்தேன்ப்பா. நான் ஒன்றும் சும்மா சொல்ல, இந்த படத்துல உண்மையிலேயே மெட்ராஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிருப்பாரு. அந்த கடைக்கு தினமும் ஒரு போலீஸ்காரன் வந்து மாமல் கேட்டே இருந்தான். நானும் ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு கடத்துல டெய்லி வருவானா. ஒரு நாள் என் கண்ட்ரோல இழந்துட்டேன். அவனை குத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்துட்டப்பா. இப்ப மட்டும் நாங்க போனோம்னா என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. அதனாலே திரும்பி நான் இந்தியாவுக்கு போலப்பா, இங்கே செட்டில் ஆயிட்டேன். நான் இங்கே தான் இருக்கேன் போது, இங்க இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு போது, ஆமாப்பா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மேல சந்தேகமும் வராது, யாரும் நம்மள நோண்டவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அந்த பெருசு சொல்ல, யோ என்ன இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து வாங்க ஒரு சூப்பரான ஒரு டின்னருக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டு போறாரு. எங்கன்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடையாது, இது இவர் ஃப்ரெண்ட்ஸுடைய பக்காவான ப்ரீ பிளான்ட். பாருங்க நம்ம குப்தா தாத்தா வந்து ஒரு வெயிட்டர் மாதிரி இன்வைட் பண்ணி உள்ள கூட்டு போறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஷாக், என்னடா இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம இந்த ஏர்போர்ட்ல பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. கேண்டில் லைட் செட்டப் வேற, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் மாறி மாறி வந்து சர்வ் பண்ண, இல்ல நம்ம குப்தா தாத்தா வேற சைடுல நின்று என்டர்டைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இப்படியே ஒரு வழியா சாப்பிட்டுட்டே மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு 39 வயசா, பார்த்தா தெரியுதா, எல்லாரும் எனக்கு 20-25 வயசு தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, என் லுக் அப்படி அப்படின்ட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனசை விட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஓபன் அப் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பிசினஸ் மேன்லாம் கிடையாது, நான் இந்த ஏர்போர்ட்ல தான் தங்கி இருக்கேன். அதாவது அவருடைய பிரச்சனைகள் கதைகள் எல்லாத்தையும் சொல்ல நம்ம ஹீரோனுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த நேரம் பார்த்து இவங்க கையில இருக்க அந்த பேஜர் அடிக்குது, நம்ம ஹீரோ கையில இருக்கக்கூடிய பேஜரும் அடிக்குது. இது எப்படா ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கும் தெரியுமா. இது ஒரு தடவை அடிக்கும் போது வெறுப்பா இருக்குங்க எனக்கு போது, எனக்கும் அப்படிதாங்க இருக்கும். இருங்க ஒண்ணு பண்ணலாம், எதுக்கு இதை கையில வச்சுக்கிட்டு உட்டெறிவோம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அந்த பேஜரை தூக்கி போட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, சோ அந்த இரவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போகுது. 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. இந்த மாதிரி வேற ஒரு நாட்டுக்கு ஃபிளைட் போகுது, அதுல போய் ஆகணும், நான் வரத்துக்கு 13 நாள் ஆகணும் போது, 13 நாள் தானே, கண்டிப்பா அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், அப்ப மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அவ்வளவுதான் ஒரு பொண்ணுடைய நட்பு. நம்ம ஹீரோ செம்ம சந்தோஷமாயிராரு. காதல் வந்தாலே எல்லாமே கலைநயத்தோட தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. இவர் எப்பவுமே தங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து தண்ணி குடிக்கிற ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும். என் காதல் காவியத்தை நான் இங்க தான் நான் செதுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இப்ப அந்த இடத்துக்கு அந்த கிரஷ் வரும். தல நவ்ரோஸ்கி இங்க வா, எனக்கு நீ கடைசியா ஒரு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு கேட்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா தினமும் வந்து அந்த கேட்டுக்கிட்ட நம்ம ஹீரோ வருவார் இல்லையா, இந்த தடவை ஃபார்மோட சேர்த்து ஒரு சின்ன டப்பாவையும் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ரிங் இருக்கு. டோலஸ் அவன் ரொம்பவே நல்ல பையன், அது மட்டும் இல்லாம உனக்காகவே அவன் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கான், முடிவு நீ எடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அடுத்த சீனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோலஸ் நேரா ஓடி வராங்க. நம்ம கிரஷ் கொடுத்த ரிங்க கையில போட்டிருக்காங்க. எஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க, அவ்வளவுதான் ஒரு அழகான கல்யாணம் அந்த ஏர்போர்ட்குள்ளேயே. இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா பரபரப்பா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை வந்து ரொம்பவே எமோஷனல் நிறைஞ்சதா வந்து மாத்திட்டு இருக்காரு. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வர டைம். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு பூங்கொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினை இந்த பிராங்கோட ஆளுங்க தொக்கா ஆபீஸ்க்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு, நீங்களும் நவ்ரோஸ்கியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா கொஞ்ச நாளா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ இந்த பிராங்க் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப். அதனால வந்து இந்த நவ்ரோஸ்கி மேல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அவன் இங்கேயே இருக்கான், அவன் வந்து எங்கேயும் போற மாதிரி இல்ல, கையில ஒரு டின்னு ரொம்ப ரகசியமா ரொம்ப பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஹோட்டல்ல தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான்ல இருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு தான் நாங்க நினைக்கிறோம். நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். அதை கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா அவனை ஈஸியா இந்த ஏர்போர்ட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க கேட்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி வேற நம்ம ஹீரோயின் திருத்துன்னு முடிக்கிறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கையில அந்த பூங்கொத்து காஞ்சு போயிடுச்சு, நடா இன்னைக்கு ஹீரோயின் வரலையா அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது அவருடைய பிளேஸுக்கு நேரா ஹீரோயினே வந்துடுறாங்க. அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு வயசானவர் கூட அஃபேர்ல இருந்தாங்களே, அதை பிரேக்அப் பண்ணிட்டு தான் சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரே குஜல் ஆயிடுது. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒன்னு ஒரு ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, போத்தி வச்சிருக்காரு. அதை இப்படி ரிமூவ் பண்றாரு பாருங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த பழங்களா ராஜா அந்த நெப்போலியன் இருப்பார் இல்லையா, அவருடைய கதைகள் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல வரக்கூடிய ஒரு ஃபவுண்டன் தான் இது, அது உங்களுக்காக நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இது உங்களுக்காக தான், உங்களுக்காக ஸ்பெஷலா நான் பண்ணதுன்னு போது அது அப்படியே ஜொலிக்குது. இதை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க நம்ம ஹீரோனி. என்னடா இவன் நமக்காக இதெல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு, யோ யார் நீ இந்த ஏர்போர்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க வந்து தங்கிட்டு எதுக்காக நீ நியூயார்க் வந்த அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்ப, நம்ம ஹீரோ ரொம்ப குழந்தைத்தனமா இதை இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னது இல்ல, ஆனா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வந்ததுல இருந்து பொத்தி பொத்தி வச்சிட்டு இருக்க அந்த டின்னை ஓபன் பண்றாரு. அதுல ஒரு நியூஸ் பேப்பர் பிட் ஒன்னு இருக்கு. அதுல ஒரு 57 பேர் கொண்ட குழுவுடைய போட்டோ ஒன்னு இருக்கு. அதை எடுத்து நம்ம ஹீரோன் கிட்ட காமிச்சு, நான் இந்த ஊருக்கு வந்துட்டு எங்க அப்பாக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. புரியலையே அப்படின்னும் போது அந்த போட்டோல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 1957ல ஒரு ஃபேமஸான ஒரு பேண்டா, ஜாஸ் வாசிக்கக்கூடிய ஒரு பேண்டா. அந்த பேண்டுடைய பரம ரசிகர் தான் நம்ம ஹீரோடைய அப்பா. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, கடந்த 40 வருஷத்துல அந்த பேண்ட்ல இருந்து எல்லாருக்குமே வந்து ஃபேனா இருந்து லெட்டர் போட்டிருக்காராம், ஆட்டோகிராஃப் கேட்டு. அதுல 56 பேர் கிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் உடைய லெட்டர் வந்திருக்குது, எக்ஸப்ட் ஒருத்தர். அந்த ஒருத்தர் கிட்ட இருந்து மட்டும் ஆட்டோகிராஃப்க்கு அவருக்கு கிடைக்கல. சோ நம்ம ஹீரோ
அப்பாவுடைய கலெக்ஷன் அந்த வந்து பாத்தீங்கன்னா நிறைவு பெறல. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோடைய அப்பா சாகும்போது அவருக்கு நம்ம ஹீரோ ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. அவங்க அப்பா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ண அந்த கலெக்ஷன்ல குறையா இருக்கிறது ஒரு நபருடைய ஆட்டோகிராஃப். அந்த ஆட்டோகிராஃபை வாங்கி இந்த கலெக்ஷனை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகும் போது இவர் வந்து வாக்கு கொடுத்திருக்காரு. சோ அந்த ப்ராமிஸ்க்காக தான் இவர் வந்து நியூயார்க் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ நியூயார்க்ல ரமதான் சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல தான் அந்த 57வது நபர் வந்து பாத்தீங்கன்னா பென்னி கேல்சன் சொல்லப்படுறவர் அங்க இருக்காருன்னு கேள்விப்பட்டு அந்த ஆட்டோகிராஃப் வாங்கறதுக்காக வந்துதான் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கண் கலங்கிடுறாங்க. தான் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த ஒரு ப்ராமிஸை காப்பாற்றணுன்றதுக்காக ஒருத்தர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாரு, எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டென்னுக்கு போவாரு அப்படின்றத நினைச்சு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு கிசியும் கொடுக்குறாங்க. இப்படியே இந்த சீன் கட் ஆகி அடுத்த நாள் நம்ம ஹீரோ கண்மூடிக்கும் போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய நாட்டுல போர் நின்று போயிடுச்சான், அமைதி நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்துட்டு இருக்குது. இதை தெரிஞ்ச உடனே இந்த ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அந்த நியூஸை படிச்சு சொல்றதுக்கு ஒருத்தர் இல்ல. ஆனா இப்ப அவங்க நாட்டுல போர் நின்னு போச்சு. அதை இங்க ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குதிச்சிட்டு இருக்காரு. வார் நின்னுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குதிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்தோம், ஹீரோனை பிடிச்சின்னு குதிக்கிறாரு. வார் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கூடவே இன்னொரு சந்தோஷமும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இந்த ஏர்போர்ட்டை விட்டு நியூயார்க் சிட்டிக்குள்ள போறதுக்கு ஒரு நாள் வெளியில போறதுக்கு ஸ்பெஷல் பாஸ் தன்னுடைய ரொம்பவே க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு அவங்களுடைய ஹெல்ப்ல தான் இதை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த க்ளோஸான ஃப்ரெண்டு வேற யாருமே கிடையாது, அவங்க அஃபேர்ல இருந்த அந்த ஒரு நபர் தான். பிரேக்கப் பண்ணிட்டு வந்தவங்க நம்ம ஹீரோக்காக மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு உதவிக்காக பேட்சப் ஆயிட்டாங்க போல இருக்கு. என்ன பண்றது, சரி அட்லீஸ்ட் நியூயார்க் சிட்டிக்குள்ள போறதுக்கு ஒரு நாள் பாஸ் ஆச்சு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா என்ட்ரி கேட்டுக்கு வராரு. வழக்கம் போல தான் நம்ம டோலஸ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு ஸ்டாம்பை கையில வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. ஆனா இப்ப அந்த ஃபார்மை பார்த்த உடனே சாதிச்சிட்ட நிவ்ரோஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பச்சை கலர் ஸ்டாம்பை குத்தலான்னு போகும்போது ஐயோ இது ஒரு நாள் எமர்ஜென்சி பாஸ் ஆச்சு, இதுக்கு ஹையர் அபிஷியலோட சைன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வேற யாருதுமே கிடையாது, இந்த பிராங்க் உடையது. பிராங்க் உடைய சைன் இருந்தா மட்டும் தான் வெளியில போக முடியும். நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம பிராங்க் உடைய ஆபீஸ்க்கு போறாரு. அங்க போனா அவன் பயங்கரமா தௌலத் காமிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ரொம்ப ரொம்ப பெரிய ஹெட் அந்த பொசிஷனுக்கு அவன் வந்துட்டான். ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ரொம்ப ஆட்டமா பேசிட்டு இருக்கான். அவன் பக்கம் வேற காத்தடிக்குது இல்லையா. நான்ப்பா நிவ்ரோஸ்கி எப்படி இருக்கிற, இத புடி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் மத்த டாக்குமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் சீன்ல கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான் தெரியுமா. அவன் அதெல்லாம் கொடுக்குறான். உன் நாட்டுல போர் முடிஞ்சிடுச்சுல, கிளம்பு உன் நாட்டுக்கே கிளம்பு அப்படின்னு திமிரா சொல்லும் போது நம்ம ஹீரோவும் முறைச்சிட்டே சொல்றாரு, இல்ல நான் வந்த வேலையை முடிக்காம கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு அசால்ட்டா சிரிக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ நினைச்சாருன்னா எந்த ஒரு தடையுமே இல்லாம அவரால் இந்த ஏர்போர்ட்டை விட்டு இப்ப வெளியில போக முடியும். ஆனா இந்த ஈகோ பிடிச்ச எக்கு தலையன் தான் வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கான்ல, நான் விட மாட்டேன், நியூயார்க் சிட்டிக்குள்ள உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வைக்கிறான் பாருங்க ஒரு செக்மேட். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கக்கூடிய அந்த 3 ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. அந்த கிரஷ், அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் நம்ம குப்தா தாத்தா. இவங்க 3 பேரும் வந்து இந்த ஏர்போர்ட்ல என்னென்ன சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம குப்தா அவர் கூட நம்ம மெட்ராஸ்ல கொலை பண்ணிட்டு வந்தவர் தானே, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இது எல்லாமே தெரியும். இப்ப நீ மட்டும் உன் ஊருக்கு மறுபடியும் நீ திருப்பி போலன்னு வச்சுக்கோயேன், அப்கோர்ஸ் கண்டிப்பா நீ வின் பண்ணிடுவ. ஆனா இந்த 3 பேரும் இந்த ஏர்போர்ட்லயே இருக்க மாட்டாங்க. 3 பேருக்கும் வேலையும் போகும் லைஃபும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட என்ன பண்ணுவார் நம்ம ஹீரோ. அவருடைய லட்சியமா இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையா? அப்ப ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இங்க பாருங்க ஃப்ராங்க், என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பண்ணிட்டாதீங்க, நான் என் ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு அவர் வந்துடுறாரு. அவர் பாட்டுக்கிட்டு ஃபிளைட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட 2 பேர் மட்டும், நீங்க பாரு சொன்னா கேளு, எங்களுக்காக நீ எதுவும் பார்க்காத, இந்த வேலை இல்லைன்னா வேற வேலைடா, தயவு செஞ்சு உன் வேலையை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. இவர் கேட்கற மாதிரி இல்ல, அவங்க 2 பேரும் தள்ளி விட்டுறாரு. இந்த பக்கம் குப்தா தாத்தா இருக்காரு. சரி அவருக்கு குட் பை சொல்லிட்டு போலான்னு பார்த்தா உள்ள நடந்த எதுவுமே குப்தாக்கு தெரியாது. கண்ணாபின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. வந்த நாள்ல இருந்தே எனக்கு தெரியும்டா, நீ சரியான கோழை, இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசி நிமிஷத்துல முடிக்காம போற, ஏன் நாங்களாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு திட்டிட்டே இருக்கும்போது அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து குப்தாவை காம் டவுன் பண்றாரு. நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் குப்தாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது பாவம் குப்தாவுடைய முகமே அப்படியே மாறுது. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப சேடா உட்காந்துட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. போர்ட் பண்றதுக்கு அந்த ஃபிளைட்ல ஏறதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சலசலப்பு ஏற்படுது. எங்க வெளியில ஃபிளைட் வந்து வர இடத்துல ஒரு சலசலப்பு. எல்லாரும் போயிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு நம்ம ஹீரோ போய் எட்டி பார்த்தா நம்ம குப்தா தாத்தா கையில தொடப்பத்தை வச்சுக்கிட்டு ஃபிளைட் முன்னாடியே போயிட்டு நின்னுட்டு இருக்காரு. இப்ப கையில இருக்க அந்த மாப்பை வச்சு அந்த ஃபிளைட்டை அப்படி ஒரு டச் பண்ணி நிறுத்துறாரு பாருங்க. அவ்வளவுதான் போலீஸ் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து கத்துறாரு, டே நவ்ரோஸ்கி, அந்த குஷ்பு இட்லி தலையனுக்கு நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நீ வந்து ஊருக்கு போலாம். ஆனா இப்போ உன் ஃபிளைட் டிலே, நீ தாராளமா நியூயார்க் சிட்டிக்குள்ள போலாம், போ உன் ஊருக்கு போ, ஆனா நீ வந்த வேலையை முடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. குப்தாக்கு சந்தோஷம்ப்பா, என் நாட்டுக்கு நான் போறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. இங்க நம்ம ஹீரோ வந்து நமக்காக என்னென்னலாம் பண்றாங்கடா அப்படின்ட்டு அவ்வளவுதான். இப்ப நியூயார்க் சிட்டிக்குள்ள போறதுக்கு நம்ம ஹீரோ தயாராயிட்டாரு. அப்படி நடந்து போறாரு. பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணிட்டு வராங்க. இந்த விஷயம் அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்க்கும் தெரிய வருது. என்னது சிட்டிக்குள்ள போறானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரும் ஃபேன் மாதிரி சுத்தி சூழ்ந்துகிட்டு அவங்க கொண்டு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதாங்க இந்த ஷூவை போட்டுக்கோங்க,
இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, போங்க உங்க லட்சியத்தை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிரௌடே வந்து சேர ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிராங்க் வந்து ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டு செம்ம காண்டா வரான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு, அந்த மெயின் கேட் கிட்ட வந்துட்டாரு, ஃபுல் அப்ரூவல் இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட. இப்போ ஒரு தாராளமா வெளியில போலாம். அப்படி போலாம்னு நினைக்கும் போது அந்த பிராங்கோட செக்யூரிட்டி படைய வழி மறிச்சு நிக்கிறாங்க. அந்த பிராங்கோட அசிஸ்டன்ட் இருப்பார் இல்லையா, அந்த செக்யூரிட்டி கார்டு, அவரும் நின்னுட்டு இருக்காரு. அவன் வெளியில ஒரு அடி எடுத்து வச்சான், அரெஸ்ட் பண்ணுங்கடா அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பிராங்க் சொல்ல, நில்லுங்க நவரோஸ்கி, உங்களை வெளியில விட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட பிராங்குக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்க. அப்படி விட முடியும், வெளியில குளிர் அடிச்சிட்டு இருக்குது, வெளில போனா குளிராது, இதாங்க இந்த கோட்டை போட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஆபீசர் அவர் கோட்டை கழட்டி மாட்டி விடுவாரா. அவ்வளவுதான், வெறி பிடிச்ச பண்ணி மாதிரி ஆயிடுறான் அந்த பிராங்க். டேய் அரெஸ்ட் பண்ணுங்கடா, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க. அப்படியே நேரா டோரை ஓபன் பண்ணி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி விடுறாங்க பாருங்க. இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அப்படியே வெளியில காலடி எடுத்து வைக்கிறாரு. அப்படியே ஒரு பனி பொழிவில் அப்படி நிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினா வராங்க. கேப்ல இருந்து இறங்கி வேலைக்கு போறாங்க. ரெண்டு பேரும் கண்ணாலேயே அவங்க காதல கன்வே பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ கேப்ல ஏறி அவர் போக வேண்டிய அந்த ஹோட்டலுக்கு போறாரு. இங்க இந்த பிராங்கை தான் காட்டுறாங்க. செம்ம தோல்வி இருந்தாலும் சரி வேலையப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமே இல்லாம ஆர்டர் போட இங்க நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த பேண்ட்ல இருந்த அந்த கடைசி நபர் அங்க வாசிட்டு இருக்காரு. நேரா போயிட்டு இந்த மாதிரி எங்க அப்பா பெரிய ஃபேன், ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு கண்டிப்பா போடுறப்பா, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ வெயிட் பண்றாரு. அவ்வளவுதான், அந்த ஜாஸ் மியூசிக் அவர் வாசிக்கிறாரு. அப்படி மெய் மருந்து நம்ம ஹீரோ கேட்கிறாரு. தன்னுடைய அப்பாவுடைய நினைவுகள் இதெல்லாம் வர கடைசியா அந்த நம்பர் சைன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த கலெக்ஷன்ல, அந்த 57 கலெக்ஷன்ல இந்த சைனையும் நம்ம ஹீரோ வச்சு அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறாரு. இந்த இடத்துலயே இந்த படமானது முடியுது. எப்படி இருந்தது இந்த கதை? சூப்பரான ஒரு ஃபீல் குட் படம்ல. இது ரியலா நடந்திருக்குன்னு நினைக்கும் போதே நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.